கொஞ்சம் பழைய வீட்டுக்கு இல்ல ரொம்பவே பழைய வீட்டுக்கு ஹவுசிங் லோன் தருவாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயுமே இருக்கும். அந்த கேள்விக்கான விடையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான வீடு, அதாவது புதுசா கட்டப்பட்ட வீடு அப்படிங்கிறப்போ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். எப்படி ஒரு 60 வருஷம் போகும், அது நிலைச்சு நிற்கும், அது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் லோன் தராங்க. ஸோ ஒரு பழைய வீடு 30 வருஷ கட்டடம் இருக்கு, அதுக்கு வந்து ஹவுசிங் லோன் கேட்கறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த பில்டிங் முதல்ல ரீஇன்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பாக்குறாங்க, ஆர்சிசி கன்ஸ்ட்ரக்ஷன் பாக்குறாங்க, இல்ல ஓடா இல்ல பழைய காலத்து மெத்தடா அப்படின்னு பாக்குறாங்க. ஆர்சிசி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா 60 வருஷம் ஈஸியாவே வந்து அதோட வேல்யூ இது இருக்கும், கட்டிட உறுதி இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, வேல்யூவேஷன் ரிப்போர்ட் மட்டும் இல்லாம இவங்க ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டும் எடுப்பாங்க. ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு, ஆமா இந்த கட்டணம் ஸ்டேபிளா இருக்கு, ஏற்கனவே அந்த வீடுக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் 30 வருஷம் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாவே லோன் தந்துருவாங்க. என்ன அப்படின்னா, ரீபேமெண்ட் பீரியட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 60 வருஷ கட்டடம் 30 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 30 வருஷம் தான் இது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னாங்க. அப்படின்னா ஒரு அந்த 30 வருஷத்துல இருந்து ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்தையோ கழிச்சுட்டு ஒரு 20 வருஷத்துக்கு ரீபேமெண்ட் பீரியட் தருவாங்க. சரி, 40 வயசு ஆயிடுச்சு அந்த வீட்டுக்கு, தருவாங்களா? அதே ப்ரொசீஜர் தான். வேல்யூவேஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பாங்க, அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்காக ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் எடுப்பாங்க. ரெண்டுமே ஓகே. ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்லயுமே சொல்றாங்க, சார் இன்னும் 20 வருஷம் இது வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும், இந்த வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா லோன் கண்டிப்பா கொடுப்பாங்க. பட் ரீபேமெண்ட் பீரியட் குறையும். ரீபேமெண்ட் பீரியட் வந்து எப்படின்னா, இப்ப 20 வருஷம் தான் அது ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்படின்னா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ குறைச்சிட்டு மீதி இருக்க 10 வருஷத்துக்கு லோன் பீரியடை டிசைட் பண்ணுவாங்க. இல்லாம பழைய கட்டிடங்கள் அப்படிங்கிறப்போ லோன் பிரச்சனை வராது, ஹவுசிங் லோன் பிரச்சனை வராது. பட் ஓட்டு வீடா இருந்தா ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்ல கண்டிப்பா வந்து ஸ்டேபிள் இல்லைன்னு தான் கொடுப்பாங்க. ஏன்னா 30 வருஷமா ஸ்டெபிளா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பாரம்பரிய வீடுகள் இருக்கும், அதனால நல்லா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, 100 வருஷம் கூட இருந்திருக்கும். அங்கேயுமே ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் வந்து ஓகே அப்படின்னு சொன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து ஹவுசிங் லோன் பண்றாங்க.